தொகுதி வாரியாக வருவோம். அடுத்து திருச்சிக்கு வர போகிறாரு ஒரு நடிகர். உங்கள் பக்கம் வருவோம். யாரும் மனு கொடுக்காதீங்க. மனு கொடுக்குறதுக்கு அவர் என்ன முதலமைச்சரே வாங்க மாட்டார். உங்களோடு நான் அப்படின்னு சொல்லி மனுவை வாங்கி அது ஆற்றுல கரைச்சாச்சு. வைகை ஆற்றுல கரைச்சாச்சு. இந்த கிராம சபை கூட்டம்னு போட்டு ஆரம்ப காலத்தில் பல உண்டியலில் வாங்கி போட்ட மனுவெல்லாம் சாவி தொலைஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அடுத்து திரு எடப்பாடி அவர்கள் வர்றாரு. அவற்றையும் மனு வாங்க மாட்டார். கிளாஸை ஏற்றி விட்டுட்டு பேசுவார். மேலே பஸ்ஸுக்கு மொட்டை மாடி போயிடுவார். பஸ்ஸில் அங்கேருந்து பேசுவார். மனுலாம் யார்ட்டும் வாங்குறதில்ல. இப்போ வாங்கி என்ன செய்ய? அது குப்பையில் தான் போடணும். ஏன்னா ஓடுற ஆற்றுல போடணும். அது தாமிரபரணியில் ஓடுதா, செம்பரப்பாக்கத்தில் ஓடுதா, வைகையில் ஓடுதா, அப்புறம் கோயம்புத்தூரில் ஓடுதா, அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் சிறுவாணி தண்ணியில் ஓடுதான்னு பார்க்கணும். இப்படி யோசிச்சு பேசி தான் நம்ம மனப்பாடம் பண்ணி பேச வேண்டியிருக்கு. நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் வரேன்.